கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். உன் காலில் வந்து கும்பிடா, வாடா போயிடலாம். கால் மேல கால் தூக்கி போடுங்க. அப்படிதான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த அவமானம் உனக்கு தேவையா? விட்றாத விட்றாத. மெயின் திருடன் நாங்க தான். நாங்க அப்ரூவ் ஆயிரோம். இல்ல இல்ல, நான் தான் பாஸ். என்னைய புடிங்க, என்னைய புடிங்க. என்னது அவரை மாதிரி எல்லாம் டைட்டா புடிங்க. தோல் பட்ட தலகாணி வர மாதிரி தொங்கி போச்சு. இப்ப போய் அவ ஷோல்டர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கானுங்க. யாராவது வருவாங்க சார். அது எப்படி முடியும்? யார் வருவாங்க? வருவாங்கடா, நான் தான் வருவேன். இந்த வீட்டுக்கே நீங்க மகாராஜா. அதுக்கு நான் ஒரு துணி வச்சு போடுவேன், காலமிக்கு விடுவேன், சோறாக்கி போடுவேன். நீங்க எல்லாம் கொஞ்சம் விடுங்க. எல்லா புழுக்காலையும் பாக்குறேன். டைப் பண்ணி கால் எடுத்துக்க. நீங்க மாத்தி மட்டும் சொன்னீங்க, இந்த வாலிப கண் தெரியாம பாலா போயிடும். ப்ளீஸ். எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பாக்குறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்குறாரு. அவ்வளவுதாங்க வித்தியாசம். இப்ப ஒரு சீன் ஃபிளாஷ்பேக். என் தம்பி சொல்றாரு, நான் இந்தியத்திலிருந்து தமிழை பாக்குறேன், என்ன தமிழகத்திலிருந்து தேசியத்தை பாக்குறேன். நான் என்னன்னு சொல்றேன், நான் என் தம்பிக்கு சொல்றேன், நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்கேன், அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன். நண்பர்களே, திரள் நிதி கம்மியா கொடுக்குறீங்க நண்பர்களே. வெறும் 10 ரூபா 20 ரூபா ஒரு ரூபாயா போட்டு தள்ளுறீங்க நண்பர்களே. கொஞ்சம் அமௌண்ட் உயர்த்துங்க நண்பர்களே. திரள் நிதி பத்தல, நீங்க கூட கூட போடுங்க நண்பர்களே. இந்தியாவோட நேஷனல் சாங் என்ன? பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. என்ன மேடம் குச்சிங்களே, டேஸ்ட் எப்படி இருக்குது? கொஞ்சம் புளிப்பா இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலைல தான் ஆப்பிள் ஜூஸ் குச்சேன். இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர் கனவெல்லாம் நிச்சயம் எந்த கும்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம். நீ தொட்டு பார்க்க என்ன பிகராடா நீ? தபர், உனக்கு டிசம்பர் 31 தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள மெட்ராஸை விட்டு ஓடி போயிரு. சோலி முடிச்சு. இல்ல திருந்தி டீ கடையோ பொட்டி கடையோ வச்சு பொழைச்சிக்க. இல்ல தூக்க மாத்திரம் முழுங்கிய தூக்கல தொங்கிய செத்து தொலைஞ்சிரு. அண்ணன் ஸ்டைலா பாடுறா, அங்க பாடுறா, அங்க பாடுறா, எருமை மாடு, அங்க பாடுறா, அங்க பாடுறா, அங்க பாடுறா, அங்க பாடுறா. ஒரு என்னைய மாதிரி மேலதிகாரியை நம்பி அனுப்பாம நேத்து வந்து இம்பிட்டு அந்த பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாட்டிக்கு சீனியாட்டிக்கு என்ன சார் மரியாதை? இவரே அழைச்சிட்டு போடியா? அதெல்லாம் முடியாது. நான் ஏட்டா கூட போவேன். போலாகுது. என்னது? ஏய், யார் கூட போறா? நீ கூட தான போவே. ஷட் அப். நீ பேசப்படாத. ஒரு என்ன எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் கூட வரவே ஆரம்பிப்பான். யோ, உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மென்ட் ரொம்ப வீக்கியா. ஏங்க என்னடி இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஏறுங்க பணம்? என்ன கேட்டா? ஏது எதுக்குங்கிற கேள்வியே என்கிட்ட கேட்கப்படாது. நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கேன். என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. போலாகுது. என்னது? I don't care. 1000 கோடியை கொட்டு, 5000 கோடியை கொட்டு, வாங்கிக்கிட்டு எனக்கு தான் போடுவான் ஓட்டு. எப்படி பைத்தியமா இவன்?
அதுக்கு மேட்சிங்கா ஜாக்கெட். இவ்வளவு பெரிய கோழி செத்து கிடக்கு அதுவும் எனக்கு தெரியல, நண்டு செத்து கிடக்கு அதுவும் எனக்கு தெரியல, 2 மீன் செத்து கிடக்கு அதுவும் எனக்கு தெரியல, 6 செத்து கிடக்கு அதுவும் எனக்கு தெரியல, ஒவ்வொரு முட்டைக்கும் ஒவ்வொரு குஞ்சு செத்து கிடக்கு அதுவும் எனக்கு தெரியல, விளையாட்டுக்காண்டி ஈ செத்து கிடந்தது மட்டும் எனக்கு தெரியல. அட நான் எங்க நிக்கிறேன், நம்ம பேபி தானே நிக்க வைக்க போறேன். பேபினா தவக்கும் விரல் சோப்பும். டேய் நான் பேசி முடிக்கிற வரைக்கும் மனுஷன் மூடி சும்மாறா. கவலைப்படாதீங்க, டைம் வரட்டும், அந்த லூசு பையலுக்கு ஒரு முடிவு எடுப்பானே. ஆமா ஆமா, இந்த தடவை விடவே விடாத. என்னடா இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு வந்து மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மச்சான் இந்த வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம், பிறந்த நாள் சிறப்பா கொண்டாடி நீங்க சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிடுற மச்சான். அது போக பிறந்த நாள் அன்னைக்கு தன் வீட்டுல இருந்தீங்கன்னா தேவையில்லாம சின்ன வீட்டுக்கும் உங்க வப்பாட்டி வீட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. பாட்டை போடுப்பாங்க. இது ஒரு பொழப்பு கழுது, எனக்கு வேற வேலையே இல்ல. அது பல்லகளா வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே. ஏய் செல்லங்களா தங்கங்களா வாய திறந்துறாங்களா, வாய திறந்துறாங்களா, வாய திறந்துறாத, வாய திறந்துறாத, நீ வாய திறந்துறாத, கொன்றுவேன். டேய் 500 கோடி தான், 500 கோடி தான். யார் ஓஹோ, வண்டி இப்படிதான் ஓட்டணுமா? இது தெரியாம சேர்த்தனாலா? இது தெரியாம நான் பின்னாடி இருக்கவங்க பேசுறது கேட்கல, இந்த நானும் அப்படின்னு திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருப்பேன். என்ன இது? ஓ, முன்னாடி இப்படி உட்காரச்சு ஓட்டணுமா? சரி, இப்ப தெரிஞ்சிச்சுல. இனிமேல என்ன, இனிமேல் நமக்கு ஏதாவது சார் வடகரியாவும் தொடகரியாவும் போலாகுது. என்ன இப்படி வண்டி ஓட்டுறது? சரி, இங்க செட்டில் ஆகணும், அதை ஆலோசிச்சு சுற்றுவாங்க. அவங்க இந்த வீடு அனுப்பிச்சு விடுங்க. இப்படியா உட்காந்து வண்டி ஓட்டணும் ஆப்பிங்க. பின்னால என்ன வரதா சொல்ல, முன்னால வந்த உடனே இந்த கல்வி முறையை மாத்திடுவோம். ஒரே ஒரு பாடம் தான் என் பிள்ளைகளுக்கு படிப்பு. காலையில போயிட்டு சாயந்தரம் வர கதையெல்லாம் கிடையாது. 3 மணி நேரம் தான் பள்ளிக்கூடத்துல. மானங்கட்ட பையல சோத்த திங்கையில உனக்கு எண்ணத்துல கேட்க. இந்த மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. உன்னை சேர்த்தான். தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். பரிசு பாடு. பாடி தொலையும் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. உங்க நடிப்பு அரக்கனை வாட்டர்மெலன் ஸ்டார எல்லாம் வெளியே படுக்க வச்சிட்டாங்க. பொதுமக்களே கொந்தளிச்சிடாதீங்க. தமிழ்நாடே வெடிக்கும், தமிழ்நாடே வெடிக்கும். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்ல. சாரோட பவர் அப்படி அப்படி இருந்தாலும் நீங்க யாரையும் தப்பா எடுத்துக்கிற வேணாம். ஐயா ஐயா, தமிழ்நாடு மக்களே, இந்த ஆளுக்கு ஒரு சீட் எடுத்து போடுங்க. பாரு பொய்யா சுத்துறானா. முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள் இடம் கிடைச்சிருக்கு தெரியுமா? 9777 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. அது பல்லகளா உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. ஐயா நீங்க எதை வேணாலும் பேசுங்க, நான் வந்து ஒப்பிச்சுட்டு போயிடுறேன். டைம் இல்ல. நீ இப்படி இருந்தோம்னா நம்ம ரொம்ப சின்னப்பட்டு போயிடும். இது ரொம்ப ஒரு தரக்குறைவான செயலா இருக்கு. உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அப்படி என்றால் கொலையா? தெரியுமேடா, அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கொலை அல்ல, கலை. இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அதோ அப்படி சாத்தியமாகும். ஆக நான் வச்சிருக்க 36 லட்சம் ஓட்டு 1 ரூபா காசு கொடுக்காம பெற்ற ஓட்டு.
இப்படி இருந்து 20 வருஷமா நம்மளால ஜெயிக்க முடியல. நீ பிறக்கும் போதே இறந்துட்டதாவும் எனக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதாவும் இந்த சமுதாயம் நம்பிட்டு இருக்குது. நீ என்ன அப்பன்னு யாருக்கிட்டயும் சொல்லிடாதப்பா. எனக்கு பிறந்த நாள். ஐயோ பிறந்த நாளா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முருகா? மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படி ஒரு பிறவியை படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துருப்பு படாம நீதாப்பா காப்பாத்தணும். ஐயோ என்ன 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 அதே கண்டுபட்டுருக்கு. அதனால கண்டுபட்டுருச்சு. என்ன கேக்கு அதுல இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க? போனோம் எங்க? போனோம் வந்துட்டு என்னையா அது சுடுகாட்டு கூப்பிட்டு வந்துட்டேன்.